வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு அசத்தலான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. வீரா வந்து சாப்பிட்டுட்டு மாறன் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போன்னு பார்த்து வள்ளி ஃபோன் பண்ணிவிட்டு வச்சிடுறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மாதிரி அத்தை வந்து 2 3 நாள் இங்கேயே இருந்துட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மாறன் சொல்கிறாரு. ராகவன்ட்ட வந்து எனக்கு தூக்கமாக வருது, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ நீ பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா முறை போய் நான் என் டார்லிங் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பிருந்தா வந்து நான் வந்து ஃபேனக்கன்னு போட்டு விடவா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வர வர எனக்கு ரொம்ப வந்து என்னை கவனிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு 2 கை இருக்குது நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ரூமில் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து மொட்டை மாடியில் வந்து வீரா வந்து தனியாக நின்றுட்டு இருக்கும்போது வீராவோட அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன வீரா என்ன இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படிங்கும்போது, கண்மணி சாப்பிட்டாலாமா அப்படின்னு சொல்லி வீரா கேட்கும்போது, அவள் எங்கே சுத்தமாக சாப்பிட மாட்டேன்ட்டா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல, நீங்கள் 2 பேரும் வா ஒன்றா சேர்ந்ததே அவளுக்கு பிடிக்கல, சொல்லப்போனால் நீ வந்து மாறன் தம்பியோட சந்தோஷமாக வாழ்கிறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்மணி ஏன் அப்புறம் விருந்துக்கு வந்தா அப்படின்னு வீரா கேட்கும்போது, நம்மலாம் கூப்பிட்டு கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி முத்துலட்சுமி சொல்கிறாங்க. மாறன் தம்பி மாப்பிள்ளையா கிடச்சதுக்கு நான் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அவர் வந்து தாலி கட்டின முறை வேணா ஆனால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவரை மாதிரி ஒரு நல்ல தங்கமான பிள்ளைய பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வீராட்ட சொல்லவும், நீ வேறம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வீரா உனக்கு புரியாது, மாறன் தம்பியை பார்த்தா உன் அண்ணனையும் உன் அப்பாவும் இந்த மாதிரி தான் கவனிச்சுப்பாங்க, நீ உன்னை வந்து வேலை செய்ய விடாமல் அப்படியே கண்ணுக்குள்ளே வச்சு தாங்குறாரு இல்லையா, அந்த மாதிரி இந்த காலத்தில் யார் செய்கிறா சொல்லு பார்க்கும், பொம்பளைங்களை வேலை செய்யவும் அடிமையாக வச்சுருக்கவும் தானே எல்லாரும் செய்கிறாங்க. இவர் வந்து நான் உனக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருந்தா கூட இந்தமாரி பையனை பார்த்துருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல, அப்படி ஒரு தங்கமானவர் மாறன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்பளைங்கள்லாம் வேலை செய்யணும், சாப்பாடு கொடுக்கணும், பரிமாறணும் அப்படின்னு வேலையை வந்து திணிக்கிறவங்க தான் இருக்காங்க ஆம்பளைங்க. ஆனால் வந்து மாறன் வந்து உனக்கு வந்து தேவையான எல்லாத்தையும் செய்கிறாரு பற்றியா, நகை எடுத்து கொடுக்குறதோ வெளில சந்தோஷமாக கூப்பிட்டு போகிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது வீரா. மாறன் தம்பி மாதிரி கட்டின ஒய்ஃபுக்கு வந்து உதவியாக இருக்கணும், அதுதான் உண்மையிலே வந்து நல்ல வாழ்க்கை, உனக்கு புரியாதுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி ஃபீல் பண்ணுறாங்க. சரிம்மா அழுதுமா அப்படின்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க. வீரா நீ அந்த தம்பி வந்து ரொம்ப நல்லவர், அவரை விட நீ வந்து எப்போவும் சந்தோஷமாக வாழணும் வீரா, நீ வந்து எதுவுமே அவருக்கு இதாக அகென்ஸ்டாக எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பக்கம் வந்து மாறனை வந்து காட்டுறாங்க. மாறன் வந்து ரூமில் இருக்கார். அப்போ பிருந்தா வந்து பேசுகிறாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் மாமா அப்படின்னோன்னே, என்னன்னு சொல்லு அப்படின்னோன்னே, இங்கே உட்காருங்க மாமான்னு சொல்லிட்டு, எங்கள் அக்கா இருக்கால்ல வீரா, அவளுக்கு வந்து நிறைய கனவு இருக்குது, அவளோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படியா வீராவோட சின்ன வயசு ஃபோட்டோவா இதெல்லாம், சரி காட்டு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாங்க. அவளுக்கு வந்து பிபிஏ படித்து முடிச்சுட்டு எம்பிஏ படித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு ஆசை. அண்ணன் வந்து உன்னை எப்படியாவது ஐடி கம்பெனியில் வேலை வாங்கி நீ வந்து நல்ல சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுச்சு. பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ சேர்ந்தப்போ தான் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிருந்தா வந்து நீ இது அந்த குடும்ப கஷ்டங்கிறதுனால தான் அக்கா வந்து வேலைக்கு போகவே ஆரம்பித்தா, கஷ்டப்பட்டு இப்போ வேலை பார்த்துட்ருக்கா, அவளோட ஆசை வந்து நிறைவேறவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் 3 பேரையுமே அண்ணன் அண்ணன் பாசமாக தான் இருக்கும், எப்படியாவது வீரா அக்காவோட ஆசை வந்து நிறைவேறி அவள் வந்து நல்லா அவளை நினச்ச மாதிரியே அவள் வேலைக்கு போகணும் ஒரு ஐடி கம்பெனியில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாறன் வந்து பிருந்தா எனக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு வீரா பாண்டியன் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோ கிட்ட நின்று ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். பிருந்தா வந்து சொல்கிறதுலே உங்களோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது, நீங்கள் ஆசைப்பட்டதை கண்டிப்பாக உங்கள் தங்கச்சியை வந்து நான் படிக்க வச்சு அவளை வந்து அதே மாதிரியே ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிருந்தாவுக்கும் நான் தான் பொறுப்பு, அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க நான் எல்லாமே செய்கிறேன், இந்த குடும்பத்தில் நான் வந்து உங்கள் இடத்துல இருந்து எல்லாத்தையுமே செய்கிறேன், அது மட்டும் இல்லை கண்மணி அண்ணியை வந்து நல்ல சந்தோஷமாக நான் வாழ வச்சு காட்டுறேன், நீங்கள் வந்து என்ன நினப்பில் இருந்தீங்கன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு.
இந்த பக்கமாக தோள் மேலே கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தாக்கா ராகவனாக இருக்கார். ராகவன் வந்து மாறனை வந்து அணைச்சி பிடிச்சிக்கிட்டு அழுவுறாரு. எல்லாம் என்னால் தானடா இந்த கஷ்டம், உனக்கு வந்துருச்சு, உன் மேலே பழி, நான் செஞ்ச தப்புக்கு அப்படின்னோடனே, டேய் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அதுதான் இப்போதைக்கு நம்ம செய்யணும், சரியா, நீ வந்து பழசெல்லாம் வந்து நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி, இன்னும் நீ அதை மறக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி நீ போ, நீ வந்து இங்கே பேசுகிறத பார்த்தா அண்ணி வந்து அப்பாட்ட சொல்லிடுவாங்க, உன்னை தான் அப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி வந்து ராகவனை கூப்பிடுறாங்க. அப்புறம் வந்து சாமி கும்பிடுறாங்க. எல்லாம் சூடம் ஏற்றி வீரா அம்மா சாமி கும்பிடுறாங்க. கண்மணி நீ செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்ய, அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணி நான் இந்த திங்ஸ் எல்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவன் வந்து நீ பாப்பா, நீ தான் இதெல்லாம் செய்யணும், அவள் வரலனா பரவாயில்ல அப்படின்னோன்னா, ராகவன் வந்து கண்மணியை பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. மாறன் வந்து டேய் அதான் மூத்த பையன்னு சொல்கிறாங்கல்ல, நீ வந்து இதை செய்ய அப்படின்னு சொன்னோன்னே ட்ரெஸ்ஸு வச்சு கொடுக்குறாங்க. அதை வந்து 2 பேருமே வாங்கிக்கிறாங்க. மாறன் வந்து சே அத்தை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீராவை வந்து 2 பேருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. எப்படி நான் செஞ்சேன் பத்தியா அப்படின்னு வீரா காதில் வந்து சொல்கிறாங்க கிண்டலாக. அதுக்கப்புறம் மூத்த பையங்கிற இடத்துல இருந்து நீங்கள் தான் மாப்பிள்ளை எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு ராகவனை பார்த்து கண்மணி அம்மா சொல்கிறாங்க. ராகவனும் வந்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் பிருந்தா வந்து அதில் மோதிரம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து அக்கா கையில் போட்டு விடுங்கன்னு மாறன்ட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு வாங்கினீங்க, அதான் தங்கத்தையே எனக்கு கொடுத்துருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வீரா அம்மாட்ட. அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை எடுத்து வீரா வந்து மாறனுக்கு போட்டு விட்றாங்க. அப்படியே கண்மணியை வந்து அப்போ பார்க்குறாங்க. கண்மணி வந்து ரொம்ப டென்ஷனாக நிற்பாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணுமாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் போட்டு விடுற மாதிரி அப்படியே கையில் வந்து வேகமாக அழுத்தமாக பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் கண்மணி வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. வீராவும் வந்து நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, இல்லை இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை வள்ளியம்மா வந்து சொல்லி தான் அமிச்சாங்க வரணும்னு சொல்லி, அதனால் நான் திரும்ப போய் தான் ஆகணுமா, இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த பக்கம் ஆட்டோவில் ஏறி கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனானா மாறன் வந்து நல்ல சாப்பாடு இல்லை, இதை மாதிரி டெய்லியும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கதவை வந்து தட்டுறாங்க. ஐயோ யாரோ கதவை தட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு பாயெல்லாம் எடுத்து பெட்டு கீழே ஒளிச்சு வச்சுட்டு மாறன் போய் கதவை தட்டுறாரு. யாருன்னு பார்த்தா வள்ளியாக இருப்பாங்க. அவங்க வந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. என்ன பேய் மாரி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ ஒரு நிமிஷம் வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாரு, நீ ஏதாவது வீராவுக்கு வாங்கி கொடுத்தியா ஆசையா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோமே, எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, இதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து உன்னை ஆசையாக வாங்கி கொடுக்க சொன்னேன், அதுக்கு வந்து வெறும் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா அர்த்தம் கிடையாது. கோயிலுக்கு போகும்போதும் சரி, பூக்கடையிலையோ எங்கேயோ வழியில் நிறுத்தி ஒரு 4-5 முழம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும். அது அப்போ தானே அவளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். மாறன் வந்து ஐயோ நீ வேற, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்குமா என்னானே தெரியல, அப்புறம் எப்படி வாங்கி தரது அப்படின்னு சொல்லும்போது, டேய் லவ் பண்ணுறது வேறடா, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் கூடவே இருக்கால, அப்போ வந்து நீ அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். அது எல்லா பொண்ணுங்களுக்குமே பூங்கிறது இந்தியாவில் உள்ள எல்லா பொண்ணுங்களுக்குமே பிடிக்கும்டா, பூ இப்படி மல்லிகைப்பூ பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நான் வந்து நீ இது மாதிரிலாம் பண்ணுவேன்னு தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவும் அல்வாவையும் எடுத்து தராங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவள் பேசிகிட்டு இருப்பாள்ல, அப்போ போர் அடிக்கும்ல, அப்போ வந்து அல்வாவை கொடுத்தா அவளும் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிடுவாள்ல, அதுக்கு தான் இந்த அல்வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, நீ கொண்டு போய் கொடுன்னு. ஐயோ இதை கொடுத்தா அவள் என்ன பண்ணுவானே தெரியலே, இது வேற எதுவும் புரியாமல் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கே, நான் இப்போ அவகிட்ட என்ன தான் போய் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அதோட ரிவ்யூ முடியுது. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.